Hello, I'm Dr. Janani, emergency consultant at Meridian Hospital, Chennai. நம்ம டெய்லி லைஃப்பில் சில பேர் திடீர்னு மைக் போட்டு விழுவாங்க. எதனால் மைக் போட்டு விழுறாங்கன்னு கேட்டால் சாப்பாடு சரியாக சாப்பிடல, டயர்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இது ஒரு சீரியஸ் சிம்டமா இல்லை வார்னிங் சிம்டமான்றதை we have to identify. ஒரு வாட்டி விழுறது இட் இஸ் ஹார்ம்லெஸ். பட் ஒரு பேஷண்ட் ரிப்பீட்டடாக விழுறாங்க, மயக்கம் போட்டு விழுறாங்க அப்படின்னா அது ஒரு வார்னிங், அண்டர்லைங் சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷனோட ஒரு வார்னிங் சைனாக இருக்கலாம். பாடி நம்மளுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் we will discuss what is fainting. ஃபெயிண்டிங்னா என்ன, எப்போ அதை டேஞ்சரஸாக நம்ம எடுத்துக்கணும், அது நம்ம பாடி நம்மளுக்கு சொல்கிற ஒரு சைனாக நம்ம எப்போ எடுத்துக்கணும், அப்போது நம்ம உடனே எமர்ஜென்சியை நோக்கி ஓடணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் we will discuss. ஸோ ஃபஸ்ட்டு திங், வாட் இஸ் ஃபெயிண்டிங். ஃபெயிண்டிங்னா என்ன? ஃபெயிண்டிங்ன்றது மெடிக்கல் டெர்மினாலஜியில் பார்த்தீங்கன்னா சின்கோப்புன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா ஒரு டிரான்சியன்ட் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் ஒரு டெம்பரரியாக ஸ்டாப் ஆகும்போது இல்லை பிளாக் ஆகும்போது we call it as a syncope, transient loss of consciousness. இது எவ்வளோ நேரம் இருக்குன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். அகெயின் அந்த பேஷண்ட் அவங்களோட சென்சோரியம் திருப்பி வந்துடும். ஸோ இதை நம்ம ஒரு வார்னிங் சைனாகவே எடுத்துக்கணும். ஸோ காமனாக எதுனால இந்த மாதிரி வரலாம் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஒரு லோ பிபி, சம் பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பிபியாகவே அவங்களுக்கு இருக்கும், டக்குன்னு மைக் போட்டு விழுந்துருவாங்க. இல்லை சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஆன்டிடயபெட்டிக் மெடிசின்ஸ் போட்டிருப்பாங்க, மாத்திரை ஒழுங்காக மாத்திரை போட்டுட்டு சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க, ஹைப்போகிளைஸ்மியா போயிருப்பாங்க, அதனால கூட மயக்கம் விழலாம். இதெல்லாம் காமன் காசஸ். சம்டைம்ஸ் ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருப்பாங்க, 2-3 வாட்டி லூஸ் மோஷன் போகும், பிபி ரொம்ப ட்ராப் ஆகும். அந்த மாதிரி டைமில் மயக்கம் வர்றது காமன், இதனால தான் வருது அப்படின்றது அர்த்தம். சம்டைம்ஸ் எமோஷனல், சில டைம் பார்த்தீங்கன்னா யார் கூடயாவது பேசும்போது ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சில பேர் மயங்கி விழுவாங்க. ஸோ இதெல்லாம் காமன் காசஸ். ஸோ அப்போ எப்போ இதை நம்ம டேஞ்சரஸாக திங்க் பண்ணோம் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் த டேஞ்சரஸ் காசஸ். டேஞ்சரஸ் காசஸ்னால் என்னென்னா, எய்தர் ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு ஸ்ட்ரோக், இல்லைன்னா உள்ள இன்டர்னல் ப்ளீடிங், இதெல்லாம் டேஞ்சரஸ் சைன்ஸ். இந்த மாதிரியெல்லாம் இருக்கான்னா இட் இஸ் அ வார்னிங் சைன். ஸோ எப்போ அது ரொம்ப டேஞ்சரஸாக நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒருவேளை இதே பேஷண்ட் இந்த ஃபெயிண்ட் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெட் ஏக்கு இல்லை ஒரு செஸ்ட் பெயின், நல்ல இருதய வலி இருக்குது, வேர்த்து கொட்டுது, அந்த டைமில் படப்படப்பு இருக்குது, அந்த டைமில் மைக் போட்டு விழுறாங்க, இது கூட ஃபிட்ஸ் மாதிரி ஏதாவது வருது, ரிப்பீட்டடாக அவங்களுக்கு அந்த ஃபெயிண்டிங் வந்துக்கிட்டே இருக்குது, இப்போ விழுறதுனால ஏதாவது அடிப்படுது, அதாவது ஃபெயிண்ட் ஆகி விழும்போது ஏதாவது அடிப்படுது அப்படின்றப்போ we have to take it as a danger sign. இதெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிம்டம்ஸ், செஸ்ட் பெயின், பால்பிட்டேஷன்ஸ், ஷீஷஸ்னால் ஃபிட்ஸ், இதெல்லாம் நம்ம we will take it as a ரெட் ஃப்ளாக்ஸாக எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது we have to rush to the emergency department. ஸோ இதெல்லாம் டேஞ்சரஸ் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபெயிண்டிங் வந்தவங்களுக்கு வாட் we have to do அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாட் we can do ன்னா, இப்போ ஃபெயிண்ட் ஆகி ஒரு பர்சன் கீழே விழுறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணலான்னா, அவங்கள நல்லா ஃப்ளாட்டாக படுக்க வச்சிடணும். ஃப்ளாட்டாக படுக்க வச்சுட்டு காலை மட்டும் எலிவேட் பண்ணணும். காலை எலிவேட் பண்ணுங்கள். ஏதாவது டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் லூசன் பண்ணி விடலாம். என்ஷூர் அங்கே நல்ல ஃப்ரீ ஏர் வர மாதிரி ஒரு பிளேஸில் நம்ம போட்டிருந்தோம்னா இட் இஸ் பெட்டர். அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது சரியாக மூச்சு இழுத்து விடுறாங்களா, கான்ஷியஸாக இருக்காங்களான்னு ஒரு வாட்டி தட்டி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தயவு செய்து டோன்ட் ஃபோர்ஸ் வாட்டரோ, அதாவது மயங்கி விழும்போது வாட்டரை ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, தேவையில்லாமல் புறக்கேறி இன்னும் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு போய் விட்டுடும். ஸோ இதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இந்த மாதிரி ஃபெயிண்டிங் வர பேஷண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, கேன் வி அவாய்ட் இட். இந்த மாதிரி ஃபெயிண்ட் வரதை அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, நல்ல ஹைட்ரேட்டடாக இருங்க, ஸ்டே ஹைட்ரேட்டட். அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னா டயபெட்டிக் மெடிசன்ஸ் எல்லாம் ரெகுலராக போடுங்க, ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது மூலமாக நீங்கள் டெஃபினட்டாக அந்த எபிசோட்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஒன் மோர் திங் இஸ், இந்த ஃபெயிண்டிங் எல்லாம் ஒரு எபிசோட் இட் இஸ் ஹார்ம்லெஸ் as I said earlier. பட் ஆனால் அந்த எபிசோட் கேன் பி அ வார்னிங் சைன். அது உடம்பு உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்னிங் சைனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டிலே பண்ணாமல்
you just rush to the emergency department. At Meridian Hospital, we provide 24/7 emergency cover. We identify patients and treat patients promptly. So stay hydrated, stay healthy, and warning signs இருந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க. Thanks for watching.